என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம யாரையும் கேவலமா பேசியிருக்க மாட்டோம். நம்ம யாரையுமே டிமோட்டிவேட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நம்மள மட்டும் இது எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல எல்லாரும் கிராஸ் பண்ணியிருப்போம். ஒருத்தவங்க ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க ஏதாவது சின்னதா ஒரு நல்லது பண்ணிட்டா, சான்ஸே இல்லைல்ல, எவ்வளோ நல்லவங்க இல்ல, இவங்கள நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கிற உலகம் தான் இது. உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறது கூட ஆபத்து தான். பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல, ஸ்வீட் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னமோ ரீசெண்டாக எனக்கு ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டட் தான் எல்லாரும் உங்களை பார்க்குற விதமே. இதனால எப்போவுமே காரமாக இருந்துட்டா லைட்டாக ஸ்வீட் கொடுத்தா அப்போ தான் அதோட வேர்த்தி தெரியும். ஸோ வேர்ல்ட் இஸ் ரன்னிங் தேட் வே. ஸோ இப்போல்லாம் நல்லவனுக்கு பேர் ஏமாளி தான். எனக்கு தோணுது, நான் ரீசெண்டாக சிறுகடை காசை பார்க்கும்போது தான். பிகாஸ் அதில் அந்த லேடி எப்போவுமே கேவலமான கிரிஞ்சு வேலை தான் பண்ணும். பட் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோன்னா ஃபுல்லாக அவங்க மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபங்க்ஷனோ அவங்களுக்கு கூட அவ்வளோ மதிப்பு இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பல கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் சுற்றுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் மதிக்காமல் யார் எப்போவுமே நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் என்றைக்குமே வர்த்தி. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த சீரியல் பிடிக்குமான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.